ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக இவங்களை எடுத்துக்கிட்டாலே இவங்களுக்குள்ள ஒரு முற்று மோதல் போக்கு போயிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் இருக்கு. இது இன்னைக்கு தான் நடந்ததா அப்படின்னா இல்லவே இல்லை. 2021 இவங்க சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அப்ப பாஜக மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை. அப்போ என்னவோ இவங்களுக்கு ரொம்ப இணக்கமாக தான் போய் இருந்தது. அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே திமுக அரசு ஆட்சி கட்டில உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு நகர்வுகளும் அதிமுக பாஜகவுக்கு மத்தியில விரிசலை தான் உண்டாக்குச்சு. இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் அதிமுக சைட்ல இருக்கிற பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் பாஜகவில் அப்போதைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை. இந்த இரண்டு பெரும் தலைவர்களுடைய சொந்த பிரச்சனை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா இதுல ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா, இரண்டு பேரும் ஒரே சமுதாயத்தினர், இரண்டு தலைவர்களும் ஒரே சமுதாயத்தில் இருந்தாலும் அதிகார மோதல் யாருக்கு இருக்கு, அதிகாரம் யாரு கையில இருக்கு அப்படின்ற. ஏன்னா இப்போ நீங்க கொங்கு மண்டலத்தில் எடுத்துட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருந்தாலும் அதே நிலைமையில தான் அப்போ பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களும். இரண்டு பேருக்கும் அதிகார மோதல் தான் உச்சபட்சத்துல இருந்தது. இதனுடைய வெளிப்பாடு தான் இது. இவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனலா இருந்தது. இப்போ ஒரே சமுதாயத்துல நான் பெரியவனா நீ பெரியவனா இப்படி ஒரு போட்டினால இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள பர்சனலா இருந்த விஷயம் அபிஷியலா கட்சிக்குள்ள வந்துருச்சு. அதனால பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் திட்டுறதும் அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்கள் ஜெயலலிதா அவர்களை இழிவுபடுத்துற விஷயமா இருந்தது. இதை பொறுத்துக்க முடியாம இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, அண்ணாமலை அவர்கள் மேல பல வகையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ரெண்டு பேரும் போட்டி மேல போட்டி போட்டுன்னு நீயா நானா வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள்னால போர்கள் என்ன பண்ணாங்க, உச்சபட்சத்துல இது பண்ணி கொண்டு வந்தாங்க. இதனுடைய முடிவு என்னவா இருந்தது அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடியும் பொழுது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிருச்சு. இதுதான் ஒரு முடிவா இருந்தது. அந்த முடிவை அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி டெல்லியில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவருடைய ஒரு மாபெரும் அணிவகுப்பு நடந்தது. இதுல மோடி பக்கத்துல நம்ம எடப்பாடி பழனிசாமி அமர வைக்கப்பட்டார். எல்லாருமே ரொம்ப பெருமையா நினைச்சாங்க. பாத்தீங்களா, மோடி தமிழர்களை எந்த அளவுக்கு உயர்த்துறாருன்னு தான் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு அப்படி இப்படிலாம் பேசப்பட்டது. டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. வந்த சில நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து விலகுது, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னைக்கு ஒட்டையில உறவு இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அதிமுக காரங்க ஒரு பக்கம் வெடி வெடிக்கிறது என்ன, ஒரு பக்கம் ஸ்வீட் கொடுக்கறது என்ன கொண்டாடுனாங்க. அப்போ எல்லாருடைய மனநிலைமை என்னவா இருந்ததுன்னா, பாஜக கூட்டணி கூட இருந்ததுனால்தான் நம்ம ஆட்சி கட்டுல உட்கார முடியல, தவறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உணர்ந்தாங்க. இந்த உணர்வுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது, எடப்பாடி பழனிசாமி கூட இருந்த எல்லாருக்குமே இருந்தது. அப்பெல்லாம் அதிமுக ரொம்ப சூப்பரா இருந்து வளர்ச்சி அடைந்தது. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சொல்ல போனோம்னா, இந்த பக்கம் டிடிவி தினகரன் கூட இருந்தவங்க, ஓபிஎஸ் கூட இருந்தவங்க, சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் இருந்தவங்க எல்லாருமே இபிஎஸ் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தது. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்த உடனே அந்த அளவுக்கு தொண்டர்கள் முதற்கொண்டு மேல்மட்ட நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இபிஎஸ் தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களுடைய கூடாரமே காலியாகிற ரேஞ்சுக்கு தான் வந்தது. ஓபிஎஸ் கொஞ்சம் ரொம்ப மன அழுத்தத்துல தான் இருந்தார். ஏன்னா இவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்படியே காலப்போக்கில் இது எப்படியா மாறுது அப்படின்னா, பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வருது. இது வரும்பொழுது இபிஎஸ் அவர்களுடைய கோரிக்கை ஒண்ணுதான் இருந்தது. என்ன அப்படின்னா, பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை கட்சிக்குள்ள கொண்டு வரக்கூடாது. சோ இந்த கோரிக்கைகள்லாம் வைத்து நிபந்தனைகளோடு அமித்ஷா அவர்களை சந்திக்கும் பொழுது இபிஎஸ் வைத்த இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை மாற்றி நயினார் நாகேந்திரன் கொண்டு வராங்க. நயினார் நாகேந்திரன் உள்ள வந்த பிறகு கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போயிருந்தது. ஆரம்பம் என்னவோ ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இங்க அண்ணாமலை விசஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கருத்து முதல் இன்றளவும் போயிட்டு இருக்கு. சைலண்ட் வார் மாதிரி போயிட்டு இருக்கு. வெளியில வரும்பொழுது அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் புகழ்றதும், இபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் புகழ்றதுமா இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள சைலண்டான வார், அண்ணாமலை விசஸ் எடப்பாடி
அப்படின்ற ஒரு போர் இது வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இது கூட்டணிக்கு ரொம்ப உறுதியானதா அப்படின்னா இல்லவே இல்லை. அதனால தான் இப்போடைய பிளவுகள் பயங்கரமா வந்து ரொம்ப இதுவாயிருச்சு. அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையற்றவரா இருக்கிறார். எப்படி 2021 சட்டமன்ற தேர்தல பாஜக கூட கூட்டணி வச்சுதான் தோத்தோம் அப்படின்னு உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதே சட்டமன்ற தேர்தல 2026 பாஜக கூட பயணிக்கிறாரு. அப்ப திரும்பவும் தோல்வியை தான் சந்திப்போம். 2021 இருந்து தோத்த தோல்வியை விட 2026 தோக்க போற தோல்வி பெரும் தோல்வி அப்படின்னு பாஜகவை விட அதிமுகவினர் ரொம்ப நம்புறாங்க. அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூடாரம் காலியாகி நிறைய பேர் என்ன பண்றாங்க, திமுக பக்கம் வராங்க. திரும்பவும் அவங்க ஓபிஎஸ் பக்கமோ டிடிவி தினகரன் பக்கமோ சசிகலா பக்கமோ போல திமுக பக்கம் வராங்க. திமுக பக்கம் வந்தா நம்ம ஜெயிப்போம், ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் அப்படின்னு அவங்க நம்புறதுனால எடப்பாடி பழனிசாமி கூடாரத்தை காலி பண்ணி எல்லாம் திமுக வராங்க. இது ஒரு புறம் போகுது, எடப்பாடி விசஸ் அண்ணாமலை போகுது. அடுத்தபடியா இந்த பக்கம் வந்தோம்னா கூட்டணி கட்சிக்குள்ள பாஜக கூட்டணி கட்சிக்குள்ளேயே சில பிளவுகள் வருது. மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் வந்துறாரு. வந்த உடனே இங்க அவரு பழைய விஷயத்த கையில் எடுக்கிறாரு. என்னதான் நயினார் நாகேந்திரன் சசிகலாவுடைய ஆதரவா இருந்தாலும் இவரு பழைய ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அதிமுக இருக்கும் பொழுது ஜெயலலிதாவால ரொம்ப இடத்துக்கு உயர்த்தி வச்சப்பட்டாரு, அதே சமயம் இறக்கி வைக்கப்பட்டாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அப்படின்றத நயினார் நாகேந்திரன் ரொம்ப உறுதிப்பட நம்புறாரு. அதனாலேயே கூட்டணி கட்சிகள் கூட இருந்த ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரையும் ரொம்ப இழிவுபடுத்துற விதமாவே நடத்திட்டு இருந்தார். இப்போ எப்படி போயிருச்சு அப்படின்னா, டிடிவி தினகரன் வெளியே வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் கூட்டணியில இருந்து வெளியே இருந்ததுக்கு காரணம் ரெண்டு பேர் தான். ஒன்னு இபிஎஸ், இன்னொன்னு நயினார் நாகேந்திரன். இவங்க 2 பேரும் சேர்ந்து போடுற ஆட்டம் எங்களால தாங்க முடியல. நானும் ரொம்ப பொறுமையா பொறுத்து பார்த்தேன். இவங்க எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கற மாதிரியே தெரியல. இபிஎஸ்சியே ரொம்ப உயர்த்தி வச்சு பிடிக்கிறாரு. ஆனா ஒண்ணு, அண்ணாமலை இருக்கும்போது அது நடக்கவே இல்லை. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்தாரு, கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுத்தாரு. அது சின்ன கட்சியா இருந்தாலும் பெரிய கட்சியா இருந்தாலும் எல்லாருக்கும் நிகரான ஒரு பிளேஸ் அவர் கொடுத்திருந்தார். ஆனா இப்போ நயினார் நாகேந்திரன் அப்படி இல்ல. இபிஎஸ் தான் அவர் என்ன பண்றாரு, உயர்த்தி பிடிக்கிறாரு, இபிஎஸ் தான் இடம் கொடுக்கிறாரு. எங்களெல்லாம் அவர் மதிக்கிறதே இல்லை, அதனால நான் கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஓப்பனா சொன்னார். சோ அவர் சொன்னது நிமித்தமா நயினார் நாகேந்திரன் அது என்ன பண்றாரு, வரவேற்று பேசல, டிடிவி தினகரனுக்கு எதிராகவே பேசுறாரு. என்னதான் பாஜக மாநில தலைவரா நிற்கும் போது ஒன்றிணைக்கணும். நீங்க இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லும் போது எல்லாரையும் ஒன்றிணைச்சிட்டு போகணும். தேர்தல் நெருங்கும் பொழுது நீங்க எடுத்த கௌத்தேன் அப்படின்னு உங்க பர்சனல் ரிவெஞ்ச் எடுத்துன்னு வந்து வைக்க கூடாது. இப்ப எப்படி போயிருச்சுன்னா, நயினார் நாகேந்திரன் விசஸ் டிடிவி தினகரன், இவங்க 2 பேரும் ஒரே சமுதாயத்தினர் தான். ஒரே சமுதாயத்தினரை வளர விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, டிடிவி தினகரன், நயினார் நாகேந்திரன், இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா ஒரே சமுதாயத்தை சேர்ந்தாலும் இங்க ஜாதி அரசியல், ஜாதி வாக்கு வாங்கணும், யாருக்கு அதிகமா இருக்குது அப்படின்றத நிரூபிக்கணும். இவங்க பர்சனலான மேட்டரை இங்க கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்ததுனால இப்போ கூட்டணி கட்சிகள் பிரிஞ்சு கிடக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அதிமுக பாஜகவும் எந்த நீங்க ஜாதிக்குள்ளேயே யார் அதிகாரமிக்க தலைவர் அப்படின்ற ஒரு போட்டி போன்னு இருக்கு. இதுல இவங்க போக்கஸ் பண்றாங்க, தேர்தலை போக்கஸ் பண்ணல, கோட்டை விட்டுருவாங்க. சோ இதுக்கான ரிப்போர்ட்டுகள் எல்லாமே, உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாமே அமித்ஷா டேபிள்ல போயிருக்கு. ரொம்ப டேஞ்சரா இருக்கு சார், பாத்துக்கங்க. பாஜக மண்ணை கவர்றதுக்கும் அதிமுக மண்ணை கவர்றதுக்கும் தயாரா இருக்குது. ஏன்னா இங்க அதிகார மோதல் போயிட்டு இருக்கு. இவங்க ஜாதிக்குள்ளேயே இவங்க அடிச்சுக்கிறாங்க, இவங்க சமுதாயத்துக்குள்ளே இவங்க அடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் ஒரே சமுதாயமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அதிகார மோதல் வருது, யாரு பெரிய ஆளுன்னு. ஆனா இது கூட்டணி கட்சிக்கு அழகு இல்ல, கூட்டணி கட்சிக்கு பொருத்தமானது இல்ல. இது தேர்தல் நேரத்துல பிரதிபலிச்சதுன்னா பாஜகவும் அதிமுகவும் மண்ணை கவ்வாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட், உளவுத்துறை ரிப்போர்ட் அமித்ஷா டேபிள்ல போனதுனால இப்ப அமித்ஷா அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ரெடி ஆயிட்டார். என்ன அப்படின்னா, அண்ணாமலையால இங்க நிறைய பிரச்சனை வருது, நயினார் நாகேந்திரனால பிரச்சனை வருது. சோ அதனால இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அவர்களுக்கு திரும்பவும் ரீஎன்ட்ரி, பாஜகக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு தேர்தல் பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்து நீங்க தேர்தல் பொறுப்பாளர்கள் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், கூட்டணி பேச்சுவார்த்தையில நிர்வகிக்கணும், அதே போல கூட்டணி கட்சியில் அரவணைக்கணும் அப்படின்னு. அது இது பொறுப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் ஒருங்கிணைப்பாளர் யாருன்னா அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை கீழே தான்
இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் எல்லாமே வருவாங்க. பாஜக மாநில தலைவர் அப்படின்றது இப்போ தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு இதுதான். ஆனா இந்த ஒருங்கிணைப்பாளர் தான் எல்லா விஷயத்தையும் நடத்துவார் அப்படின்ற ஒரு உயர் பதவியை அமித்ஷா அவர்கள் கொடுத்ததுனால இப்போ அண்ணாமலை அவர்களால ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சி உடையாம இவர் பார்த்துக்கணும். ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி போனதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான், அண்ணாமலையுடைய பேச்சு அவர்கள் தான். அதை திரும்பவும் அண்ணாமலை அவர்களுக்கு உணர்த்தி இதுக்கப்புறம் ஒரு கட்சி கூட உங்களால போகக்கூடாது, பிரிஞ்சு போனவங்களை கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு அஜெண்டாவை கொடுத்தாங்க. அதனாலதான் டிடிவி தினனும் போய் சந்திச்சாரு, ஓபிஎஸ் சந்திக்க போறாரு. ஆனா டிடிவி தினம் தெளிவா இருந்துட்டாரு, இபிஎஸ் இருக்கு நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. சோ இது தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கட்ட நகர்வுக்கு அண்ணாமலை அவர்கள் சென்று விட்டார். ஆனா இங்க இப்பவும் ஒரு போட்டி நிலவுது. அண்ணாமலை விசஸ் எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் விசஸ் டிடிவி தினகரன் அப்படின்ற ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. இது சமுதாயத்துக்குள்ளே நடக்கிறதுனால இது கூட்டணிக்கு ரொம்ப பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கருத்து தான் முன்வைக்கப்படுது. இதை பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.